ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில பி கலைமணி டைரக்ஷன்ல எம் கருணாநிதி அவர்களுடைய திரைக்கதையில இளையராஜா மியூசிக்ல 1989 ஜூலை 15ஆம் தேதி வெளியான படம் தான் பொறுத்தது போதும். இந்த படம் ஒரு முக்கியமான படம் விஜயகாந்த் சாருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் கலைஞர் விஜயகாந்த் சாருக்காக திரைக்கதை எழுதுறாரு. ஏன்னா மேக்சிமம் அவர் நல்ல கதையா இருந்தா மட்டும்தான் அவர் திரைக்கதைக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. மற்றபடி இந்த காணாங்குணம் அப்படிங்கிற படத்துக்கெல்லாம் அவர் பண்ணவே மாட்டாரு. ஏன்னா அவர் கதையை கேட்ட உடனே கலைமணியினுடைய ஒரு வசனம் அப்படின்னாவே வேலை முடிஞ்சு போச்சு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கலைஞர் அவர்களுக்கு. அதனால விஜயகாந்த் சார் அதை விட ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுக்காக விஜயகாந்த் சாருக்காகவே பேசலாம். இந்த படத்துல நிறைய டைலாக் வச்சிருப்பாரு. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பொறுத்தது போதும். இந்த படத்துல விஜயகாந்த் சார், நிரோசா, மலேசியா வாசுதேவன், ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், எஸ் சந்திரன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்ல ஸ்ரீவித்யா மேடம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு இதுக்கு வருவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, புருஷனை காணோம் அப்படின்ட்டு. போலீஸா இருக்கிறவர் ஜெய்சங்கர். ஸ்ரீவித்யா கிட்ட ஒரு பையன் இருப்பாரு. அவர் தான் அப்போ விஜயகாந்த் தான் வரப்போறாரு, அது வேற விஷயம். இப்ப அந்த ஸ்ரீவித்யா கிட்ட சொல்லுவாங்க போலீஸ், ஒரு அன்டீசெண்டா பிகேவ் பண்ணுவாரு ஜெய்சங்கர். புருஷனை காணன்னு போயிட்டா நீ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரக்குறைவான வார்த்தையில பேசிடுவாரு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோச்சிட்டு பத்திரிகையில போய் விளம்பரம் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே இவருடைய சீனியர் ஆபீசரா இருக்கக்கூடிய, அதாவது ஜெய்சங்கருக்கு சீனியர் ஆபீசரா இருக்கக்கூடிய மேஜர் சுந்தரராஜன் அவரை வார்ன் பண்ணுவாரு. பெண்கள் இந்த டைம்ல உனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னா நீ அவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது கன்ஃபார்மா நீ தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாரு. சொன்ன உடனே இந்த பொண்ணு மேல ஒரு அபாண்டமா பழியை சுமத்தி, அதாவது ஒரு விபச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழியை சுமத்தி அந்த அம்மாவை கூட்டிட்டு ஜெய்சங்கர் ஜெயில அடைச்சிருவாரு. அடைச்ச உடனே அந்த அம்மா என்ன பண்ணுனா, ஜெயிலே தூக்கு போட்டு செத்து போயிடும். செத்து போன உடனே விஜயகாந்த் சாருக்கு குழந்தையா இருப்பார் பாத்தீங்களா, சின்ன பையனா. இப்ப அவர் ஜெய்சங்கர் ஒரு விரோதியாவே நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வளர்ந்து ஒரு வக்கீலா மாறிடுவார். வக்கீலா மாறினதுக்கு அப்புறம் யாரு நம்ம அம்மாவை கொல்றதுக்கு காரணமா இருந்தானோ அவன் வாழ்க்கையில ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவார். அது யாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் போலீஸா இருப்பாரு. அதாவது மேல் பதவியில் இருப்பாரு. என்னன்னா பாத்தீங்கன்னா, எஸ்பி இந்த மாதிரி மேல் பதவியில் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், ஐஜி அந்த மாதிரி பதவியில் இருப்பாரு. இப்ப என்ன விஜயகாந்த் சாரோட ஆர்குமெண்டால சில இடங்கள்ல அவரு தோல்வி அடைஞ்சு அவர் பதவி கீழே இறக்கி விட்டுருவாங்க. இதையே அவர் ஒரு வெற்றியா நினைப்பாரு விஜயகாந்த் சார். அதாவது ஒரு மனுஷனை நம்ம நேரடியா அடிச்சு கொடுமைப்படுத்துறதை விட அந்த மனுஷனுக்கு தண்டனை என்னன்னா, அவன் சமுதாயத்துல அவனோட மரியாதை குறைச்சோம்னா அவன் தண்டனை தான் அது அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் அந்த மாதிரி பண்ணுவாரு. அதுக்கு பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் சின்ன வயசுல அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்தி கொன்னதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு என்ன பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இவர் பேரு நல்லரசு, அதே ஊர்ல ஒத்த கையன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரும் விஜயகாந்த் தான், அவர் பேரு வல்லரசு. இப்ப என்னது பாத்தீங்கன்னா, இவர் எங்க யார அதாவது எதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் விஜயகாந்த் சார் காப்பாத்துவாரு. காப்பாத்தின உடனே அந்த வல்லரசுவா இருக்கக்கூடிய ஒத்த கண்ணோட ஒத்த கையும் இல்லாம இருப்பாரு. அந்த கேரக்டர் இந்த வில்லனை காப்பாத்தி விட்ட வில்லனை போய் கொன்றுவாரு இல்ல தண்டனை கொடுப்பாரு. இதுதான் அந்த இவர் வக்கீல் காப்பாத்துவாரு. கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த போலீஸ பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக காப்பாத்துவாரு. காப்பாத்திட்டு அதே ஒத்த கைனா போய் அந்த பர்டிகுலரான அந்த வில்லனை அங்க போய் பழி வாங்குவார். இதுதான் வல்லரசு நல்லரசு அப்படின்னு இருக்கும். இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நிரோசா விஜயகாந்த் சார் ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க. யார? வல்லரசுவா, அதாவது ஒத்த கையினா லவ் பண்ணுவாங்க. ஒத்த கை ஒரு கட்டத்துல இது உண்மையெல்லாம் தெரிய வரும்போது இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது கதை. ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஜெய்சங்கர் உண்மையிலேயே அந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாரு. ஜெய்சங்கர் சார் தான் விஜயகாந்த் சாரை படிக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் தெரியும் போது அவர் மனம் திரும்பி ஜெய்சங்கர் சார் கிட்ட மன்னிப்பு கேட்க வருவார். அதாவது என்னன்னா, ஒரு பெரிய மனுஷன் போன் பண்ணி இந்த இடத்துல ஒரு விபசாரம் நடக்குது, அங்க போய் கண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கருக்கு சொன்னதுனாலதான் அவர் ஸ்ரீவித்யா வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. என் மேல எந்த பொய் புகார் பண்ணிருக்காங்க, என் மேல எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் சொல்லும் போது விஜயகாந்த் சாருக்கு நாம பண்றது பெரிய தப்பு, அவர் சமுதாயத்துல நல்ல மனுஷன் தான், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் தவற மன்னிச்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது கரெக்டா விஜயகாந்த் சாரை கொண்டுருவாங்க. சாரி, ஜெய்சங்கர் சாரை கொண்டுருவாங்க. அந்த பழியை விஜயகாந்த் சார் மேல போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஜெயிலுக்கு அனுப்பினோடனே காணாம போன தன்னோட அப்பாவை ஜெயில சந்திப்பாரு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டிராமா தான் இந்த பொறுத்தது போதும் இந்த படத்தினுடைய மொத்த கதையை.
இந்த படத்தினுடைய கதையை பத்தி நாம பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல நடிச்சிருக்கிற நடிகர்களை பத்தி மெயினா பார்ப்போம். இந்த கதையை பொறுத்த அளவுக்கு விஜயகாந்த் சாருக்கு மொத்தம் 3 கேரக்டர். ஒரு கேரக்டர் நல்லரசு, இன்னொரு கேரக்டர் வல்லரசு, கடைசியா இருக்கிற ஒரு பொன்னுரங்கம். இந்த 3 கேரக்டர், அப்பா கேரக்டர் நடிச்சிருக்கிற அந்த கேரக்டர் தான் இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டரா வருது. அந்த கேரக்டர் இந்த படத்துக்கு, அதாவது ஒரு படம்னா இப்படிதான் எடுக்கணும், இந்த அளவுக்கு தான் வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே கொண்டு போகணும், அப்பதான் மக்கள் வந்து உக்காந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி அறிஞ்சவர் தான் நம்ம கலைஞர் அவர்கள். அந்த அளவுக்கு திரைக்கதையை சும்மா நகுத்திருப்பார் சூப்பரா. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த நிரோசா டீமோட அவர் கலாட்டா பண்ற அந்த காதல் காமெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லன் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றது கோர்ட் சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவை சந்திச்ச உடனே அப்பா வயசுலயே வெளியே வரக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ் ஆகட்டும், இன்னும் இந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த மலையிலிருந்து உருட்டு வரக்கூடிய அந்த பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், இந்த படத்துல விஜயகாந்த் சார் எந்த இடத்துலயுமே ஒரு குறையும் இல்லாம படத்தை நேர்த்தியாக இருப்பாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயன் தான். இந்த சூப்பர் சுப்பராயன் உண்மையிலே தொடர்ந்து விஜயகாந்த் சார் படங்களை எல்லா படங்களுக்கும் அவர் தான் ஃபைட் பண்ணியிருப்பாரு. அவரு தொடர்ந்து ஒரு 4, 5, 6 படத்துக்கு இதுவரையிலும் வந்தது. இதுக்கு மேலேயும் நிறைய படங்கள் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு 4, 5, ஒரு 10 படம் பக்கமா பண்ணியிருப்பாரு. ஆனா அவர் பண்ண எல்லா ஃபைட்டுமே ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஃபைட்டு தான், ரொம்ப ரொம்ப டஃப்பான ஃபைட்டு தான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு பர்டிகுலரா ஒரு சாங்கு, செம சாங் இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. இந்த சாங்கை நான் இந்த படத்துல கேட்டுட்டு மெரசல் ஆயிட்டேன். அந்த சாங்கு தான் வேப்பமரம் நோயிலே வைத்தியனும் பாயிலே காவல் காக்கும் ஐயனாரு கலங்கி போனாரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. உண்மையிலே அந்த பாட்டு வேற லெவல் பாட்டு. அது வந்து சேட் சாங்ல வந்து மிக முக்கியமான பாட்டு. அந்த காலத்துல வந்து இந்த பாடல் வந்து எஃப்எம் ரேடியோவிலையோ வேற எங்கேயாவதோ இந்த பாடு வந்து ஒரு சோகமான சீன்னா இந்த பாட்டை போட்டுடுவாங்க. கண்டிப்பா இந்த பாட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த பாட்டை கேட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த படத்துல இளையராஜா தான் மியூசிக், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவரோட மியூசிக்ல ஒவ்வொரு சீனும் அப்படியே செதுக்கி போட்டிருப்பாரு. உண்மையிலே அவர் எல்லா படத்துக்குமே நல்லா தான் போடுவாரு. என்ன காப்பிரைட் வாங்குவாரு, அவ்வளவுதான். மற்றபடி பாடல் மியூசிக் எல்லாம் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணக்கூடிய ஆள் தான். அது போல வந்து பாத்தீங்கன்னா பி கலைமணி, அவர் வந்து வேற லெவல் டைரக்டர்னு சொல்றதை விட விஜயகாந்துக்கு அவருக்கு அவ்வளவு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான டைரக்டர் அவரு. அப்புறம் வந்து இந்த படத்துல மலேசிய வாசுதேவன் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு வில்லன், ஒரு களத்திற்கார வில்லன், அப்புறம் ஒரு பிளஸ் காமெடியன் அப்படி கூட வச்சுக்கலாம். யசவந்த் இருக்காரு. அப்படியோ ஸ்கோப் ஒன்றும் கிடையாது பெருசா, ஆனா இருந்தாலும் அவர் வர சீன்ல அது கலகலப்பா கொண்டு போறதுக்கு முயற்சி எடுப்பாரு. அப்புறம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது விஜயகாந்த் சாரோட ஆக்டிங் தான் இந்த படத்தினோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். இந்த பொறுத்தது போதும் படம் வந்து ஒரு 150 நாளுக்கு மேல ஓடி நல்ல ஒரு ஹிட் அடிச்ச படம் தான் இந்த பொறுத்தது போதும். இந்த படத்தினுடைய ஸ்டோரி வந்து நீங்க இதுவரையிலும் நான் படம் பார்க்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம், உங்களுக்கு கண்டிப்பா ஒரு திருப்தியை கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெருக்கல்ல வந்து ஏதோ ஒரு விசேஷம்னா எங்களுக்கு ஒரு 4 படங்கள் போட்டு காமிப்பாங்க. அப்பெல்லாம் இந்த டெக்கில் போடுறது கேஸ்ட் தான் இருக்கும். அப்போ வந்து நாங்க அந்த தெருக்கல்ல உட்காந்து பார்த்தது, ஸ்கிரீன்ல திருவிழாக்கள்ல ஸ்கிரீன்ல கட்டி படம் ஓட்டுவாங்க, 2 படம் 3 படம் போடுவாங்க, அப்படியெல்லாம் பார்த்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு படம் போடுவாங்க. யாராவது ஒரு வீட்டுல தான் டிவி இருக்கும். அப்பெல்லாம் போயிட்டு அந்த டிவியை பார்க்கறதுக்கோசரம் அவங்க வீட்டுல எடுபடி வேலையெல்லாம் செஞ்சு அந்த படம் பார்த்தது. இதெல்லாம் ஞாபகம் வரும் பழைய படங்கள் நம்ம பார்க்கும்போது. பர்டிகுலரா நான் சொல்றது பூந்தோட்ட காவல்காரன், செந்தூர பூவே, இந்த நல்ல நாள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் கோயில் கிழக்காலே, இந்த பொறுத்தது போதும், இதுக்கப்புறம் வரக்கூடிய பொன்மன செல்வன் அப்படிங்கிற எல்லா படமும் சரி, நாங்க வந்து குறிப்பா ரஜினி படம், விஜயகாந்த் சார் படம், கமல் படம் சொல்லிட்டு நாங்க ஏகப்பட்ட படம் நாங்க பார்த்திருக்கோம். அந்த மாதிரி சீசன்ல அதெல்லாம் எங்களுக்கு மறக்க முடியாத நாட்கள். அதெல்லாம் மீண்டும் நம்மளுக்கு வராது. அப்படி வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். ஏன்னா இப்ப இருக்கிற இந்த செல்போன் டெக்னாலஜி எல்லாம் ஒளிஞ்சு பழைய காலத்துக்கு நம்ம போயிட்டோம்னா இன்னும் நம்ம வந்து கண் ஆரோக்கியமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நல்ல நீட்டாவே வாழலாம் 100 வருஷம். அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் டிராமா நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் இந்த படத்தை நீங்க பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து பொன்மன செல்வன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம், பொட்டு வச்ச தங்கக்கூடம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல், எங்க பார்த்தாலும் ஒழிக்கக்கூடிய அந்த பாடல், அந்த படத்தினோட விமர்சனத்தை நாளைக்கு பார்ப்போம். அதுல ஜெமினி கணேசன் நடிச்சிருக்காரு முதல் முறையா தலைவரோட. அதை வந்து நாளைக்கு நம்ம விமர்சனம் பண்ணுவோம்.
இந்த படத்தினுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தாவோ இல்ல உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாவோ நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுல வந்து அந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுல கமெண்ட் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, ஹை பண்ணுங்க. நம்ம வீடியோவை 4 பேருக்கு நீங்க ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப நன்றியா உதவியா இருக்கும். நன்றி.